நேற்று வந்து சண்டே வந்து வீட்டில் நாட்டுக்குள்ளே தம் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தோம். இந்த டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் சூடான உடனே ஹோல் மசாலாஸ் போட்டு வதக்கிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 பச்சை மிளகா, 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். 10 நிமிஷம் ஊறட்டும். அதே மாதிரி கோழிக்கறி வந்து நான் குக்கரில் வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 100 கிராம் தயிர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேக வச்சு கறி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச அரிசி இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா எப்போவுமே 1:2 தான். அதே மாதிரி நான் 1 டம்ளர் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுற போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு ஏற்கனவே ஆட் பண்ணிருக்கோம். பேலன்ஸ் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும். திரும்ப வந்து இப்போ நம்ம 10 நிமிஷம் தம்மில் அப்படியே விட்டுற போகிறோம். இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. மேலே வந்து கொத்தமல்லி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ரைத்தா அண்ட் முட்டையோட சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்